தோழர்களே 100 சேஃப்டிக்கு இன்றைக்கு நாள் 26. வழக்கம் போல் பல் துளக்கி விட்டு இன்னைக்கு டே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நமக்கு ஜிடி ஆகாதல்ல பார்த்துட்டாப்ல. சரி நமக்கு இன்னைக்கு கொடுத்துச்சது நடைப்பயணம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடந்தே நடைப்பயணத்துக்கு போகிறது நல்லா தான் இருக்கு. இதுவும் நாள் கழிச்சு திருப்பி தோணுச்சு நம்ம போய் களி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பையில இருந்து வரும்போது சுட்டு வந்தேன் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் களி வேற லெவல் மக்களே, அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆனா என்ன இது போய் 20 ரூபா தான் மனசு ஆர மாட்டேங்குது. ஆயாஸ்ல 5 ரூபாய்க்கு விற்பாங்க. உங்க ஊர்ல டிராபிக்கா அப்படின்னு வாழைப்பழம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தெரியுது லாரிக்காரன் டேன் பண்றேன்னு உள்ள பூந்துட்டான் போல. நம்ம அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன் வாக்கிங்க்கு. ஒரு ஓரமா நின்று சூரியனுக்கு பறக்கமா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்குள்ளேயும் கட்டி சம்பார் வித் முட்டைக்கோசு சாப்பிட்டுட்டு சாரி முட்டை கொஞ்ச நேரம் உட்காந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உட்காந்து கத்துக்கிட்டு கட்ட வேலையா ஒரு சிறு வேலை நமக்கு இருந்தது. என்னவென்றால் நம்ம ஜிடி சரி பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா நம்ம கிட்ட பெரிய வண்டி கிடையாது. நம்ம பெரிய வண்டி வர வரைக்கும் ஜிடி தான் நமக்கு பெரிய வண்டி. எல்லாமே பெரிய வண்டி வந்தாலும் நமக்கு இதுதான் மிகப்பெரிய வண்டி. நான் 7 வருஷமா கிட்ட வண்டி வச்சிருக்கேன். சரின்னு பஞ்சரை ஓட்டிட்டு பஞ்சர் ஓட்டம் கையோட உட்காந்து அழுக்கெல்லாம் தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேன். நமக்கு இந்த சைக்கிளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த விரைவில் சொல்றேன். நமக்கு சினிமானா ரொம்ப இஷ்டம். கொஞ்சம் பிக் பட்ஜெட் ஃபிலிம்லாம் பிடிச்சி வச்சிருந்தேன் நம்ம போலான்னு சொல்லிட்டு. வகையில் இன்னைக்கு போன படம் தான் காந்தா. வழக்கம் போல குச்சி மிட்டாய் சொல்லிட்டு திரையரங்குக்குள்ள திரைய மறைக்காம என்ட்ரி கொடுத்தாச்சு. வாழப்பழம் மாதிரி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சானுங்க. ஆனா எண்டிங்ல சொதப்பிட்டானுங்க. பட் துல்கர் ஆக்டிங் இஸ் அமேசிங். வீடியோ எடுத்து 5 நாள் ஆச்சு. நான் இப்போ அப்லோட் பண்ண போறேன். மன்னித்து விடுங்கள். சாச்சா.